வர கோவத்துக்கு நம்ம முடிக்கிறப்ப குட்டி ஸ்டோரியோட முடிக்கணும். வேண்டாம். கேக்குறீங்க கேளுங்க. எங்களோட கட்சி கொடியில 2 யானை இருக்கு தெரியுமா? அதை வச்சு கதையா? நான் என்ன கதை சொன்னேன்? 2 காக்கா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க சார். காக்காவா? 2 யானை சார். ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார் ஒரு மேடையில. ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே ரே போலாம் இறங்கி நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன். எனக்கும் புரியல. கண்டக்டர் தானே சார் விசில் அடிப்பாரு. நீங்க ஆதவ் அர்ஜுனாவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி கலாய்க்கிறீங்க தெரியுமா? லெனின் பேச்சை கேட்டிருக்கீங்களா சார்? ஆபிரகாம் லிங்கன் பேச்சை கேட்டிருக்கீங்களா சார்? உங்களுக்குலாம் கென்னடி பேச்சை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா சார்? மனசாட்சி இல்லையா? மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ காலங்காலமா இருந்தாலும் எங்க தலைவன், புரியுதா? இந்த சின்னத்துல நின்னதுனாலதான் இந்த சின்னத்துக்கே வேல்யூ. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சுக்கணும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லார் வீட்லயும் சொல்லி முடிங்க. எல்லார் வீட்லயும் தெரியுமா? எல்லார் வீட்லயும் என்ன? அதான் காற்றாலை தெரியுமா? விண்மில் தெரியுமா? தெரியாதா? அதை வச்சிருவோம். புரியலையே, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? அங்க சுத்துற சுத்துக்கு இங்க கரண்ட் வரும் தெரியுமா? என்ன அப்படின்னா என்ன சார் அழலாம் காட்டுறீங்க? அழ காட்டுறேன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிற சில்மிசத்தை சொல்றேன். நான் வந்து ஜெயிச்சா கிராமப்புறங்கள் வந்து வீடு வீடா உங்களை வந்து பார்ப்பேன். இது ஒரு அறிக்கையா சார்? அணில் சிரிச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அணிலா சார்? அது சிரிச்சா இப்படிதான் இருக்கும். ஒரு மாட்டுக்கு புல்ல கொடுக்கணும்னு என் தலைவன் சொல்றத புரிஞ்சிக்கிறதுக்கு முடியாம, மாடுன்னா புல்லு சாப்பிடணும், புல்ல கொடுங்கடா, புல்ல கொடுங்கடா, பேப்பரை கொடுக்காதீங்க, பழைய சோறை போடாதீங்கடா, சப்பாத்தியை போடாதீங்கடா. அது ஸ்டாலின் சாருக்கே ஃபோன் பண்ணி ஏன் சார் அந்த பிரச்சனையை என் மேலே இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்ல. தலைமைச் செயலகத்துக்கு ஃபோன் பண்ணா எவனாவது ஃபோன் எடுக்கிறானுங்களா என்ன? ரிங்கு போயிட்டே இருக்கும், ₹1 எடுக்க மாட்டான். சார் ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார் ஒரு மேடையில். அது என்ன அப்படின்னா, கோவலத்துலேருந்து மஹாப்ஸா இல்லை மஹாப்ஸ்லேருந்து கோவலமான்றது எனக்கு தெரியல. அவர் பார்த்தாராம், அங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கும் வந்து கண்டக்டர் விசில் அடிக்கிறாராம் சார். எனக்கும் புரியல. கண்டக்டர் தானே சார் விசில் அடிப்பாரு. இது காலகாலமாக எல்லா இது அங்கே அதுக்காக அவர் மகாபலிபுரம் டு கோவலம் வந்து ட்ராவல் பண்ணுன்றது இல்லை. இங்கே சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் ட்ராவல் பண்ணாலே போதும், எல்லா கண்டக்டர்ஸுமே விசில் அடிப்பாங்களே. நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி கலாய்க்கிறீங்க தெரியுமா? அவர் யார் தெரியுமா? தெரியாது. ஒரே ஒரு மேடையில் தான் பேசுனது மாதிரி பேசுகிறீங்க. இல்லை சார், இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் என்ன சொன்னேன் சார்? அவர் ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு பெரிய பேச்சாளராக பேசியிருக்காரு தெரியுமா? பேச்சாளரா சார்? லெனின் பேச்சை கேட்டிருக்கீங்களா சார்? ஆபிரகாம் லிங்கன் பேச்சை கேட்டிருக்கீங்களா சார்? உங்களுக்குலாம் கென்னடி பேச்சை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா சார்? மனசாட்சி இல்லையா? அவங்க பேச்சதெல்லாம் கேட்டது இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க பேசுனதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் ஆதவ் அர்ஜுனா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விசில் அடிக்காமல், கண்டக்டர் விசில் அடிக்காமல், அதை போய் உங்கள் ஆதவ் அர்ஜுனா கிட்ட சொல்லுங்க சார். ஆப்வியஸ்லி ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கும் இறங்கும் பொழுது அவர் வந்து டிரைவருக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு விசில் அடிக்கிறதுன்றது இது காலங்காலமாக யுகம் யுகமானு கூட சேர்த்துக்கோங்க, ஓகேவா? வந்துட்டுருக்கு. இது எல்லாருமே வந்து ஒரு விஷயம்தான். அதை ஏன் இப்போ பேசுகிறோம்? அதை ஏன் இப்போ பேச வைக்கிறோம்? மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ காலங்காலமா இருந்தாலும் எங்க தலைவன், புரியுதா? இந்த சின்னத்துல நின்னதுனாலதான் இந்த சின்னத்துக்கே வேல்யூ. இத்தனை நாளா இத்தனை கட்சிக்காரங்க எவனாவது ஒருத்தன் கண்டக்டரை பத்தி பேசியிருப்பான்? எங்க ஆதவ் அர்ஜுனா கண்டக்டரை பத்தி பேசுனதுனாலதான் கண்டக்டரோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியுது,
புரியுதுங்களா? சார் பஸ்ஸில் போனால் கண்டக்டர் நான்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். எனக்குலாம் நிறைய கண்டக்டர் நான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சார். ரொம்ப சேஃபாக வந்து அந்த ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துப்பாங்க சார். இது மூலமாக இவர் மூலமாக தான் அந்த பிரபலம் அவங்க அடையணுன்றதே இல்லை சார். அதான் அப்படியே திமுககாரன் கட்சிக்காரன்ட்ட பணம் வாங்கினதுக்கு எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இல்லை சார், நான் இப்போ வேற கட்சிக்கு போயிட்டேன். பிஜேபி தானே? இல்லை சார். தெரியுது, முகத்தை பார்த்தாவே தெரியுங்க. ஆமா, நீங்களே பிஜேபி ஆளுன்னு அப்பட்டமா முகத்துல மூஞ்சில எழுதி வச்சிருக்குமா? இல்லை சார், நான் இப்போ ட்ரம்ப் கட்சியில் இருக்கேன். போயிட்டேன், மாறிட்டேன். ட்ரம்ப்பா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். யா, ஐ மீன் டு ட்ரம்ப் கட்சி now. அதான் எப்ஸ்டீன் பேஸ்ல ஒரு எல்லா லேடிஸ் நிக்கிறப்ப இது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். எஸ், இதான் இந்த ஏரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது அந்த நேரத்தில். இப்போ கொஞ்சம் கட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமாம் சார், பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணியிருக்கேன் சார். அதான் எல்லாம் தெரியாமல் இல்லை. ஆமாம், மோடி வந்தாராம்மா? நியூஸ்லாம் வருது. வந்தாரா? தெரியாது சார். தெரியாது. ஏன்னா நான் வந்து ட்ரம்ப் அவங்களுக்காக வேலை செய்கிறேன்ல சார். ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் மோடி. ஹூ இஸ் மோடி பை த வே? ஓ, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ரைட்? அதான் எல்லாம் பேசுவீங்க சார். இப்போ அது இருக்கட்டும் சார். சார் இப்போ அது இருக்கட்டும் சார். இப்போது இந்த ஒவ்வொரு விஷயமா வரும்பொழுது ஆதவர்ஜுனா பேசுகிற ஒரு விஷயமாகட்டும் சரி, இல்லை விஜய் அவர்கள் இந்த மேடையில் பேசுகிறதாகட்டும் சரி, இதே மாதிரியே திருப்பியும் ஒரே மாதிரியே எனக்கே உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டு கேட்டு பயங்கர காமெடியாக இருக்குது சார். சரி, வேறு எதுவுமே இல்லைல்ல பெருசாக சொல்கிற மாதிரி? வாய் வேறு எதுவுமே பேசலை எங்கள் தலைவன். சரி, நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள். எவனாவது இத்தனை அரசியல் கட்சிக்காரனுங்க இருக்கானுங்களே, எவனாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில்லு கட்டுனா சரியாயிருமே, 100 யூனிட் மிச்சமாகுமே, 2 மாதம் போகிறப்ப 200 யூனிட் ஆகுறப்ப அந்த இலவசத்தில் வரலையே அப்படின்னு எந்த கட்சிக்காரனாவது இது வரைக்கும் அதை பற்றி பேசியிருக்கானுங்களா? எங்கள் தலைவன் அது புதுசாக பேசுனது இல்லையா? கரண்ட் வேணுங்கிறதுக்கு புதுசா பேசுனது இல்லையா? கரண்டை மிச்சப்படுத்தி காசை மிச்சப்படுத்தணுங்கிறது, மக்களுக்கு ஒரு நலவாரிய திட்டத்தை ஏற்படுத்தணுங்கிறது அது புதுசா பேசுனது இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சுக்கணும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லார் வீட்லேயும் சொல்லி முடிங்க. எல்லார் வீட்லேயும் தெரியுமா? எல்லார் வீட்லேயும் என்ன? அதான் காற்றாலை தெரியுமா? விண்மில் தெரியுமா? தெரியாதா? அதை வச்சிருவோம். என்ன புரியல? புரியலையே, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? எங்கள் வீடெல்லாம் ரோ ஹவுசஸ் காம்பவுண்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கெல்லாம் எப்படி சார் வைப்பீங்க விண்மில்? ஃப்ளாட் சிஸ்டம் 3rd ஃப்ளோரில் இருக்கே சார், அங்கே எப்படி நீங்கள் வைப்பீங்க விண்மில்? அதான் கொஞ்சம் கூட, அதாவது ஒரு சிட்டி ஃபுல்லாக கரண்ட் எடுக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் சிட்டியில் விண்மில்லை வச்சு ஓட விட்டு அங்கேருந்து கரண்ட்டை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுக்குறானுங்கள. அது மாதிரி வீட்டை நெருக்கமா வச்சு கட்டிட்டானுங்களாம். அவனுங்களுக்கெல்லாம் ஒயர் போட்டு தனியா ஒரு இடத்துல வச்சிருவோம். அங்க சுத்துக்கு இங்க கரண்ட் ஏறும். தெரியுமா? சிட்டிக்குள்ள பாதி நேரம் காத்தே இல்லை. இப்போ மார்ச் மாசம் வர போகுது. காத்து இல்லையா? ஆமா சார், பயங்கர சல்ட்ரியா இருக்குமே. யூனோ சல்ட்ரி? அதான் புரியுதா? 4 வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு படிச்சது மாதிரி பீலா விட்டுட்டு இருக்கீங்கல்ல. நானா சார்? காத்து இல்லாத நேரத்தில் சோலார்ல கரண்ட் எடுப்போன்னு தெரியாதா? அது தெரியும். உங்களுக்கு தெரியுமான்றது ஒரு டவுட் இருக்கு சார். எங்களுக்கு என்ன தெரியணும்? நாங்கள் தானே சொல்கிறோம். தெரிஞ்சிருந்தா முன்னாடி நீங்களே சொல்லியிருக்க வேண்டியது தானே. காற்று இருக்கிற இடத்துல தான் ஃபேனை வைக்க முடியும், அந்த காற்றாலையை வைக்க முடியும், அந்த விண்மீனில் வைக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அதுக்கு முன்னாலே அப்போ சோலார் பேனல் இங்கே வச்சிருக்கலாமேன்னு சொல்ல வேண்டியதானே. இந்த அறிவுங்கிறதா இல்லை, இருக்குது, ஆனால் எவனும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் சார். ஒரு விஷயம் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் போகிற ஒவ்வொரு சக்தியிலையும் நம்ம மின் எடுக்கலாம். தெரியுமா? தெரியாது? அது தெரியும் சார். அதெல்லாம் ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கானுங்க?
பிளாட்ஃபார்மில் மக்கள் நடந்து போகிறப்ப அந்த ஸ்டெப் ப்ரெஸ்ஸிங்கில் மின்னணு எடுக்கலாங்கிற சயின்டிஸ்ட்லாம் இன்னைக்கு வந்துருக்கு. தெரியுமா தெரியாதா? எப்படி சார் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு? அதெல்லாம் ஏன் அப்ளை பண்ணாமல் இருக்கானுங்க? இவனுங்க எப்படி தெரியுமா சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க? ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டு ரோடை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அதே கான்ட்ராக்டை அவனுக்கு குழி வெட்டுறதுக்கு கொடுக்குறானுங்க. அவன் போட்ட ரோட்டை மறுபடியும் நோண்டி குழி தோண்டிடுறான். அப்புறம் அந்த குழி தோன்ற கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பைப்பு போடுறானுங்க. இப்போ பைப்பு போட்டதுக்கப்புறம் குழியை மூடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ரோடு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும்னு தெரியுதா? ஒரே வேலையை திருப்பி திருப்பி மாற்றி 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 பண்ணிட்டு இருக்கானுங்க. ராஜராஜ சோழன் 3000 வருஷத்துக்கு முன்னால கட்டின கோயில் இடிச்சிட்டு மறுபடியும் கட்டணும்னு நினைச்சாங்களா என்ன? இவங்க நினைப்பாங்க. ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போகாதீங்க சார். சொல்லி கொடுத்துட்டு போகாதீங்களா? தெரியுமா? அவ்வளோ மும்பரமாக இருப்பாங்க. கான்ட்ராக்ட் நாளைக்கே பேசி ஏலம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை சீரமைப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னு டோட்டலாக மாற்றி வச்சு வேற கட்டடத்தை கட்டுவானுங்க. சார் இப்போ நம்ம அந்த இதுக்கு போக எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். தெரியுதுங்களா? எங்க தலைவர் சொன்னார்ல, முக ஸ்டாலின் ஐயா எப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால அவரோட சொத்து மதிப்பு என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்பயும் ஒண்ணுமே கிடையாதான் சார். இப்போ ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தான். அரசியல்வாதிங்க சொத்து சேர்த்து வச்சானுங்கன்னா அவனுங்க பேர்லயே வச்சுக்க மாட்டானுங்க, பினாமி பேர்ல தான் வச்சிருப்பானுங்க. ஊட்டியில எல்லா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரோட பினாமின்னு பாருங்க. தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் விசாரிச்சுட்டு வரேன், நெக்ஸ்ட் இன்டர்வியூவில். இப்போ என்னோட கேள்வி அது இல்லை. இப்போது எதுக்கு கரூர் சம்பவத்தை என் மேலே பழிய போடுறீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? அது ஸ்டாலின் சாருக்கே ஃபோன் பண்ணி ஏன் சார் அந்த பிரச்சனையை என் மேலே இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்ல. தலைமைச் செயலகத்துக்கு ஃபோன் பண்ணா எவனாவது ஃபோன் எடுக்கிறானுங்களா என்ன? ரிங்கு போயிட்டே இருக்கும், ஒரு ரூபாய் எடுக்க மாட்டான். தெரியுமா? எவனாவது ஃபோன் எடுத்து இது வரைக்கும் சொல்லியிருக்கானுங்க? அதனால தான் இப்போ இவர் மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காரா? அப்புறம் ஃபோன் அடிச்சா ஃபோனை எடுத்து பேசணும்ல, பயம். இவரை பார்த்தாவா சார்? அப்புறம் என்ன பயம்? என்ன பயம்? இந்த கரூர் விஷயம் கேள்வி கேட்டுருவாரோன்னு பயம். அப்புறம் உண்மை யாருக்குமே தெரியாம இல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய வரும். சிபிஐ எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. எலெக்ஷன் அங்கே கேஸ் போயிட்டு இருக்க அந்த விஷயத்தெல்லாம் ஒரு மேடையில் பேசலாமா சார்? அது ஒரு பேசிக்கான ஒரு இது தானே, அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது பேசக்கூடாதுன்றது. எங்கள் தலைவனை நண்பர்னு சொல்லி முதுகில் குத்திருக்காங்க திமுக காரங்க. இது தெரியுமா? உண்டா இல்லையா? எங்க மேல தப்பு இருந்ததுன்னா அப்பவே எஃப்ஐஆர் போட்டு உள்ளார தூக்கி வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? எங்க தலைவர் மேல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? உண்மை உங்களுக்கு தெரியும். மனசாட்சி உறுத்துது, உள்ளார தூக்கி தலைவனை வச்சா உறுத்துது, அதனால தான் வைக்கல. என்ன அப்படின்னா என்ன சார் அழலாம் காட்டுறீங்க? அழ காட்டுறேன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிற சில்மிசத்தை சொல்றேன் சார். இன்னொரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜெயிச்சா கிராமப்புறங்கள் வந்து வீடு வீடாக உங்களை வந்து பார்ப்பேன். இது ஒரு அறிக்கையா சார்? சார் எனக்கு நிஜமாவே அவரை பார்த்தா பாவமாக இருக்குது சார். அனில் சிரிச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அனிலா சார்? அது சிரிச்சா இப்படி தான் இருக்கும். நானா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம், ராமர் கையில் அணில் இருந்ததே, அதுக்கு 3 கோடு போட்டு கொடுத்தாரே, அப்போ அணில்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் அணில்ங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உண்மை பேசுகிறப்ப தான் தும்முவாங்க. அது தும்முறது சார். அதை தான் சொல்கிறேன், தும்முவாங்கன்னு சொல்கிறதுக்கும் திம்முவாங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, நம்ம தமிழ் கிளாஸ் எடுக்கல, நீங்கள் இந்த விஷயத்த சொல்லுங்கள். கிராமப்புறங்களில் போய் ஒவ்வொருத்தரையாக போய் ஒவ்வொரு வீடாக பார்க்குறது வேலையே இல்லையே சார். இதுக்கு அதாவது அறிவு இருந்து தான் இந்த கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்குறீங்களா இல்லை இல்லாமல் கேட்குறீங்களான்னு எனக்கு புரியல. ஒரு விஷயம், இப்போ
நடப்பில் இருக்கிற அரசியல்வாதிங்க இருக்கானுங்களே, எலெக்ஷனுக்கு கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னால் வீடு வீடாக போய் கதவை தட்டி வீட்டில் இருக்கிறவனை எழுப்பி அவன்கிட்ட பிச்சை எடுக்கிறது மாதிரி ஓட்டு போடுங்க ஐயா, ஓட்டு போடுங்க அம்மா அப்படின்னு கேட்பானுங்க தெரியுமா? பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்தோடனே எவனாவது அந்த வீட்டை போய் திரும்பி பார்ப்பானா? ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு? ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஹலோ சார், நான் என்ன கதை சொல்லிட்டு இருக்கேனா? இல்லை சார், எப்போ இந்த இன்டர்வியூ முடியும்னு இருக்கு. அங்கே ஒரே ஒட்டடையாக இருந்ததா, அதை அடிக்க சொல்லணும்னு சொன்னேன், வேற நினச்சிக்கிட்டேன். சாரி சார், என்ன சொல்லியிருந்தீங்க? அதாவது பொறுப்பானவங்க, நீங்கள் படிச்சவங்க தானே, படித்தவங்கலாம் அறிவு இல்லாமல் இருக்கிறதுனா எந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த செய்திக்கு அண்ணாந்து பார்த்து ஒட்டடை இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க மனிதனோட வாழ்க்கையில ஒரு தமிழோட வாழ்க்கையே ஒட்டடை பிடிச்சி அப்படியே மக்கி போய் கிடக்குறாங்கிறத பார்க்காம நீங்களாம் இல்லை, வீடு வீடாக போய் இப்போ எதுக்கு அவர் எல்லா மக்களையும் பார்க்கணும்? வீட்டு வீடா பூந்து ஒட்டடை அடிச்சு கொடுப்பாரு. ஓகேவா? உங்க வீட்டுக்கு எப்போ வர சொல்லணும் என் தலைவனை? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜூலி, அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு ஜூலி, அவங்க கூட வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்களை கமெண்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சார். அது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மாட்டை பற்றி பேசினாவே கோபம் வருது. மாடுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆமாம், சீரியஸாக மாட்டை பற்றி எப்போ பேசினாலும் அந்த அம்மா முன்னால் இல்லை சார், அது என்ன சார், அது குட்டி கதையா சார்? அது மாடுக்கு புல்லு கட்டுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு உங்கள் வீட்டு பையன்கிட்ட இருக்கிறது கமரு கட்டுன்றதெல்லாம் ஒரு குட்டி கதையா? இல்லை ஹலோ, அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன? மாட்டுக்கு புல்ல கொடுத்தா சாப்பிடுங்கிறது உண்டா இல்லையா? இப்ப புல்லா கொடுக்குறானுங்க. சிட்டில இருக்கிற எந்த மாடாவது சாணி போடுதா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே. என்ன சாணி போடுது? அதெல்லாம் சாணியா? பக்கத்துல போய் நாரும், சாணி நாராது, எல்லாம் பேப்பர் திங்குது, சோறு போடுறாங்க. புல்லு எங்க கொடுக்குறானுங்க? ஒரு மாட்டுக்கு புல்ல கொடுக்கணும்னு என் தலைவர் சொல்றத புரிஞ்சிக்கிறதுக்கு முடியாம, மாடுன்னா புல்லு சாப்பிடணும், புல்ல கொடுங்கடா, புல்ல கொடுங்கடா, பேப்பர் கொடுக்காதீங்க, பழைய சோறை போடாதீங்கடா, சப்பாத்திய போடாதீங்கடா. என்ன உச்சோ? இல்லை சார், அப்போ அதை பற்றிலாம் இப்போ அந்த குட்டி ஸ்டோரி எதுக்கு சார் தேவையில்லாம? அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என் தலைவன் பேசுனது. புல்லு கொடுக்கணும், மாடுக்கு புல்லு கொடுக்கணும் அப்படின்னு. இப்படி சொல்லியும் புரியாம நீங்களா இருக்கிறது நினைச்சா எனக்கு வர கோபத்துக்கு. குழந்தை குழந்தை கொஞ்சம் மெல்லமா. ஒன்று குழந்தைங்கிறதுனாலதான் நான் சைலண்டா வரேன். ஃபைன் சார், இந்த குட்டி ஸ்டோரி எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம், நாளைக்கு ஃபியூச்சருக்கு உதவும். இவ்வளோ நேரம் எங்களோட அரங்கத்துக்கு ஹலோ இருங்க, எங்க தலைவன் ஆரம்பிக்கிறப்ப குட்டி ஸ்டோரி சொன்னார், நம்ம முடிக்கிறப்ப குட்டி ஸ்டோரியோட முடிக்கணும். வேண்டாம் கேட்குறீங்க, கேளுங்க சார். வேணாம் சார், டார்ச்சராக இருக்குது சார் எங்களுக்கு. டார்ச்சரா? எது கதை சொல்றது டார்ச்சரா? சின்ன வயசுல இருந்து கதை சொல்லி தூங்க வச்சு வாழ்ந்த சமூகம் நம்மளோட தமிழ் சமூகம். கதை சொல்லிடுங்க, கேட்டுக்கிறேன். எங்களோட கட்சி கொடியில 2 யானை இருக்கு தெரியுமா? அதை வச்சு கதையா? அந்த 2 யானை சொல்லுங்க சீக்கிரம். ஹலோ, 2 யானை கல்யாணம் பண்ணிருச்சு. கல்யாணம் பண்ணி பல வருடம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஹலோ சார், சாரி சார். இல்லை, கதை சொல்றப்ப லிசன் பண்ண மாட்டீங்களா? கேட்குறேன் சார். அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறப்ப மட்டும் நான் பதில் சொல்லணும், ஆனால் நாங்கள் சொல்கிற கதையை கேட்க மாட்டீங்க. நான் என்ன கதை சொன்னேன்? 2 காக்கா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க சார். காக்காவா? 2 யானை, சாரி, 2 யானை கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருக்காங்கன்னு சொன்னேன். காக்கான்னு சொன்னேன் நானு? 2 யானை கல்யாணம் பண்ணி ரொம்ப இல்ல புரியல. சாரி சார், சொல்லுங்க சார். கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு சார், சொல்லுங்க, முடிச்சிடலாம் சார் சீக்கிரம் சார். அப்புறம் ஏன் தூக்கம் வருதா? இல்லை சார், உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார்.
கதை போதும், நாளை பேசிக்கலாம். சார் சொல்லிடுங்க சார். வேணாம், கதை சொல்றது யானைக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா சார், அதையாவது சொல்லிடுங்க. சஸ்பென்ஸ் செகண்ட் ஹாஃப் பார்த்துங்க. சரியா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.